வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் என்ன அமல்கள் செய்யலாம்? ஜுமாவுடைய நாளில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் பல இருக்கிறது. அதில் குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் என்னவெல்லாம் துஆ கேட்பாரோ அல்லாஹ் நிச்சயமாக அதை வழங்காமல் இருப்பதில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஜுமாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். நம்முடைய கடன்கள் நீங்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். எதிரியின் தொல்லையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும். மனித வியாபாரத்தில் அதிகமாக பரக்கத் பெற அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு என்பதாக துஆ செய்யணும். அதே மாதிரி வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி. அந்த நிம்மதியை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த ஜுமா நாளில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஜுமாவுடைய நாள் முழுக்க நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நம்முடைய துஆக்கள் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்களே. நிச்சயமாக நம்முடைய தேவைகளை இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜும்ஆவுடைய இந்த நன்னாளில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.